மலையாளத்துல பிரேமலு படத்தோட டைரக்டர் இன்னைக்கு புதுசா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரியா. இந்த படம் தாங்க இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா கலக்கிட்டு வந்திருக்கு. படத்தோட பேரு பெத்லஹேம் குடும்ப யூனிட். என்னன்னு தெரியலங்க, மமிதா பாஜி எந்த படத்துல நடிச்சாலும் அந்த படம் ஹிட் ஆயிடுது. அதுலயும் குறிப்பா இந்த படத்துல ஹீரோவா நம்ம நிவின் பாலி இருக்காரு. அப்படின்னா படம் எந்த அளவு ஹிட்னு நினைச்சு பாருங்க. படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். தன்னுடைய ஃபேமிலியோட புதிய வீட்டுக்கு குடி வர நம்ம ஹீரோயினி பக்கத்து வீட்டு நம்ம நிவின் மேல காதல் வர அந்த காதலை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமான்னு நினைக்கிற நம்ம ஹீரோ. ஏன்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட 20 வயசு டிஃபரெண்ட். குறிப்பா சொல்ல போனா 18 வயசு பொண்ணுக்கும் 30 வயசு ஆணுக்கும் இடையான காதல் ஒண்ணு சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றதான் படத்தோடைய மீதி கதையை. படத்தோடைய முழு கதையை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. படத்தோடைய கதை என்னதான் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் படத்தோடைய என்டர்டைன்மெண்ட் அடிப்பொலின்னு தான் சொல்ல முடியும். பிரேமலு படம் எந்த அளவு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களோ அதை விட பல மடங்கு இந்த படத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்ப்போங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துல காமெடி இருந்தா பரவாயில்ல, காமெடியில் தான் படமே இருக்கு. சரி வாங்க நிறைய பேசாம படத்தோடைய முழு கதைக்குள்ள போகலாம். படத்தோடைய ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு இந்த படத்துல ஆஷ்லின்னு பேரு. வீட்டுல ரொம்ப நேரமா உறங்கிட்டு இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போனா ஃப்ரெண்ட் எல்லாமே ரொம்ப சோகமா இருக்காங்க. அதை விட சோகமா இருக்குது நம்ம ஹீரோயினி. ஏன்டான்னு பாத்தீங்கன்னா இன்னியோட ஸ்கூல் லாஸ்ட் டே. சோ இதுக்கப்புறம் அவங்க காலேஜ் லைஃபுக்காக வேற ஒரு ஊருக்கு போயிட்டு டிராவல் பண்ணி ஆகணும். இதுதான் நம்மளுடைய கடைசி சந்திப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சோகமா உட்காந்து பேசிட்டு நம்ம ஹீரோயினிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிட்டாரை கிஃப்டா பிரசன்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினிக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். சோ இதுக்கப்புறம் நம்ம எப்ப சந்திக்க போறோமோ என்னன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாத நீ புது வீட்டுக்கு குடியேற போற. சோ இந்த கிட்டாரை என் பரிசா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோயினிக்கு அந்த கிட்டாரை பரிசா கொடுக்க நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினி குடும்பத்துல மொத்தம் 4 பேர். ஒரு தம்பி, அப்பா, அம்மா. அப்பாவை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஜாலியான ஆளு. அது மட்டும் இல்லாத குடி 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 அது மட்டும் தான் அவருடைய உலகமே. தன்னுடைய பொண்ணுக்கு ஸ்கூல் முடிஞ்சதுலேயே பெரிய சந்தோஷப்படுறவரு நம்ம ஹீரோயினோட அப்பாவா தான் இருக்கும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை எடுத்து போயிட்டு கைலாங்கல்ல போட்டு பணம் வாங்கி குடிக்கிறதுக்காக. ஒரு சைடு பார்த்தா அம்மா அப்பா என்னதான் இப்படி இருந்தாலும் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வரது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா தான். சோ ஸ்ட்ரிக்ட்னாலும் ஸ்ட்ரிக்ட், அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட். தம்பி இப்பதான் ஸ்கூல் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இருந்தாலும் அக்காவுடைய லைஃபுக்காக காலேஜ் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு குடியேறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை புது வீடு, புது வாழ்க்கை, புது காலேஜ் அப்படி சொல்லிட்டு இப்படி மாறப்போகுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் கட்டாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த படத்துல ஜஸ்டின் பேரு. நம்ம ஹீரோ ஜஸ்டினை பத்தி சொல்ல போனா அந்த ஊர்ல மிக பாப்புலரான ஆளு. யாரு கேட்டாலும் ஜஸ்டின் பேர் தான் சொல்லுவாரு. அந்த அளவு உதவி பண்றதுலயும் சரி, அன்பா பழகிறதுலயும் சரி, ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன். ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தையும் லீஸுக்கு எடுத்து அந்த இடத்துல கேண்டீன் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இவருடைய அன்றாட வாழ்க்கை சந்தோஷமா இப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய தம்பியை தான் காட்டுறாங்க. இவர் பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபியூச்சர் பிலிம் வரைக்கும் பிளான் போறாரு. ஆனா எந்த பிளானும் நடக்க மாட்டேது. ஏதோ சின்ன சின்ன கட்டு எடுத்துட்டு அவரும் அவரோட வேலை உண்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இவருக்கு கூட மாடா ஹெல்ப் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். சோ இதுதான் ஃபேமிலியோட இன்ட்ரோ. கதைப்படின்னு பார்த்தா இதுல பெருசா இல்ல, காமெடி என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பத்தியா, ஃபேமிலியோட காலேஜ் சேரத்துக்காக ஒரு காலேஜா ஏறிக்கிட்டு வராங்க. சோ அவங்க எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க சேரத்துக்காக அவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ தம்பியோட ஷார்ட் பிலிமுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அவரும் ஒரு சில சீன் எல்லாமே நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்படியே நாட்கள் நகர்ந்து ஓடிட்டு இருக்க. ஒரு நாள் பாருங்க ஆஷ்லி, அதாவது நம்ம ஹீரோயின் இருக்காங்க பத்தியா, என்னடா சவுண்ட் கேக்குது காலையிலே அப்படி சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே ஜன்னலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவுடைய தம்பி, நம்ம ஹீரோ ஒரு டீமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பயங்கரமா சத்தம் போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். எதுக்காக இந்த மனுஷன் இப்படி சத்தம் போறாரு அப்படி சொல்லிட்டு ஜன்னல் வழியில நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை முறையா பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ஹீரோயினிக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டு அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ண அப்பப்ப தினமும் நம்ம ஹீரோயின் அந்த ஜன்னல் வழியாவே நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் யாரு அப்படி சொல்லி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கு புதுசு இல்ல, ஒவ்வொரு இடமும் ஒருத்தர் கூட போயிட்டு பழகினாலும் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த போல பழகிறதுக்கு இவங்களுக்கு லேட் ஆனாலும் ஜஸ்டினை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ பத்தி. ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாருமே பயங்கரமா பேச போற பொருள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்டின் தான். அதாவது நம்ம ஹீரோ ஒரு அன்பான மனுஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்டினை புகழ ஆளுங்களே கிடையாது. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனிக்கு எப்படியாவது நாமளும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட பழகணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோனிக்கு அவர்கிட்ட போயிட்டு எப்படி பேசுறதுன்னு தெரியல. அதனால ஒரு நாள் பாருங்க நம்ம ஹீரோவுடைய வீட்டுல இருந்து ஒருத்தர் லேப்டாப் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோ எல்லாருக்கும் உதவி பண்றவர். அது மட்டும் இல்லாத லேப்டாப்லாம் சரி பண்ணி கொடுப்பாரு அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. சோ இதை சாக்கா வச்சு நம்ம அவர்கிட்ட போய் பேச போலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய லேப்டாப் எடுத்துட்டு போறாங்க நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு. இந்த போல லேப்டாப் என்ன ஆச்சுன்னு தெரியல, இது எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நம்ம ஹீரோவும் லேப்டாப்லாம் சரி பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோக்கு வயசு என்னவோ 30, நம்ம ஹீரோயினுக்கு வயசு என்னவோ 18. நம்ம ஹீரோ சின்னதா ஏதோ ஒரு பொண்ணு ஹெல்ப் கேக்குது அப்படின்ற முறையில் தான் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயினோட தாட்லாம் வேற மாதிரி இருக்கு. சோ இப்படியே நாட்கள் நகர்ந்து ஓடிட்டு இருக்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினி காலேஜ்ல போகும்போதெல்லாம் அங்க சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றாங்க, அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பழகும் போதும் அந்த காலேஜ்ல கேண்டீன் எடுத்து நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். அங்க கூட பாருங்க நம்ம ஹீரோ ஜஸ்டினோட பேரு பயங்கரமா ஒழிச்சிட்டே இருக்கு. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோ மேல அப்படி ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரு உண்டு அவர் வேலை உண்டு அப்படி சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை பயணமும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. சோ இந்த போல நேரத்துல தான் நம்ம ஹீரோயினியா ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஒரு பையன் பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சு
ஆரம்பிக்கிறான். இவன் பேரு கோஷல் இருக்கான் பத்தியா, இவன் ரொம்ப காமெடி பீஸ் தான் சொல்ல முடியும். நம்ம ஹீரோவே கலாச்சி தள்ளுற ஒரு அருமையான ஆளு. ஆனாலும் நம்ம ஹீரோ சின்ன பையன் தானே அப்படி சொல்லிட்டு விட்டுருவாரு. சோ இப்போ நம்ம ஹீரோனி பின்னாடி லோலோன்னு சுத்த நம்ம ஹீரோனி பெருசா எது கண்டுக்க மாட்டேன்றாரு. ஏன்னா நம்ம கோஷலும் நம்ம ஹீரோ ஜஸ்டினும் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டு தான். ஆனா பெருசா பேசிக்கிறது இல்ல. சோ இத காரணமா வச்சு நம்ம ஜஸ்டின் கூட எப்படியாவது பழகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி என்ன பண்றாங்கன்னா கோஷல் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி பழகும் போது தான் காலேஜுக்கு எல்லாமே சாப்பாடு கொண்டு வரவர் ஒரு நாள் சாப்பாடு இல்ல அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. அதனால எங்களை எல்லாமே ஹோட்டலுக்கு கூட்டு போறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பசங்க கேட்க சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஜஸ்டினும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினும் போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஜஸ்டின் எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஆஷ்லிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. சோ எல்லாருக்கும் இப்படி உதவி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல இருக்கிற அன்பு இன்னும் கொஞ்சமா ஈர்க்கப்படுது. சோ அதுக்கப்புறம் பாருங்க இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாவே ஆயிடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினி 2 பேருமே சோ போன்ல சாட் பண்ணி பேசுற அளவு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினி அந்த ஒரு தாட்டோட பேசல அப்படின்றது மட்டும் நல்லா தெரிய வருது. சோ இப்படியே நாட்கள் நகர்ந்து ஓடிட்டு இருக்கு. சோ ஒரு நாள் பாருங்க அந்த தெருவுல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்துக்கு எல்லாருமே மண்டபத்துக்கு போறாங்க. அப்படி மண்டபத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற எல்லார் பார்வையும் நம்ம ஹீரோ மேலதான் படுது. இதெல்லாமே தாண்டி அந்த கல்யாணத்துக்கு ஒருத்தர் சீஃப் கெஸ்டா வராங்க. அதாவது அந்த சீஃப் கெஸ்ட் லேடி கிட்ட நம்ம ஹீரோ ரொம்ப நெருக்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. அதை பாக்குற நம்ம ஆஷ்லி இருக்காங்க பத்தியா, இவங்க என்னடா நெருக்கமா பேசுறான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடி எல்லாருமே வாட்ச் பண்ற மாதிரி நம்ம ஆஷ்லிய குறிப்பா நோட் பண்றாங்க. அதாவது ஆஷ்லி ஏன் ஜஸ்டினே பார்த்துட்டு இருக்கா, இவனுக்கும் இவருக்கும் எதனால தொடர்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத ஆஷ்லி முன்னாடி டைரக்டா கேட்காம சோ அவளுடைய ஆட்டிடியூட் எல்லாமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜஸ்டின்ட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்டினோட தம்பி ஜோயல் இருக்காரு பத்தியா, அவரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் ஷூட்டிங்க போட்டிருக்காரு. சோ பொண்ணும் பையனும் பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோ தான் ஒரு லேபரா வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சீன் நடக்குது. அந்த சீனை நம்ம ஹீரோ தான் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாமே பாக்குற நம்ம ஹாஸ்டல் இருக்காங்க பத்தியா, ஜஸ்டினை பார்த்து சிரிச்சுக்கிட்டும் கலாச்சிட்டும் வந்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஜஸ்டின் ஆஷ்லியை பார்த்து கேட்கறாங்க. அப்பதான் நம்ம ஆஷ்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சரி அப்படி சொல்லிட்டு அவரும் கேஷுவலா விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்டா வந்தாங்க பத்தியா, அந்த லேடியை கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு போறாரு. அப்படி போகும்போது அந்த லேடி சொல்றாங்க, ஆஷ்லின்ற பொண்ணு யாரு, அந்த பொண்ணு ஏன் உன்னைய பார்த்துட்டு இருக்கா, அந்த பொண்ணு உன்னை எனக்கு தெரிஞ்சு உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், நீ போய் அவகிட்ட பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இது அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதா, எனக்கு அவளுக்கும் கிட்டத்தட்ட 20 வயசு டிஃபரெண்ட் இருக்கும், இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நீ வேணா அவகிட்ட போயிட்டு பேசு அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடியும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி ஒரு நாள் ஜஸ்டினை பார்க்க அந்த இடத்துல அவங்களுடைய காதலை டோட்டலா சொல்லிடுறாங்க. அதாவது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோ ஜஸ்டினும் சொல்றாரு, அதாவது உனக்கு எனக்கு வயசு டிஃபரெண்ட் இருக்கு, இதெல்லாம் செட் ஆகாதுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆஷை சொல்ல இதெல்லாம் செட் ஆகாது தயவுசெய்து இங்கிருந்து போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கோவமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாருமே ஓணம் ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் டான்ஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்கு. நம்ம ஆஷ்லி மட்டும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. என்னடா அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க நம்ம ஜஸ்டின் கிட்ட. அதாவது இவங்க டான்ஸ் சொல்லி கொடுத்தா நான் டான்ஸே ஆட முடியும், ஆனா இப்ப ஆஷ்லியே வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆஷ்லியை கூப்பிடுறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. அந்த இடத்துல போகும்போது தான் நம்ம ஆஷ்லி ஆல்ரெடி கோவத்துல இருக்காங்க பத்தியா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிருப்பாரு. நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே வா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போ. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் உன்னை தான் லவ் பண்றேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நம்ம ஹீரோயினி. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது எது பண்றதுதான் தெரியல. இந்த இடத்துல நம்ம ஆஷ்லியை போயிட்டு அந்த டான்ஸ் கிளாஸுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த இடத்துல சம்பவே வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. அந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தையே உணராங்க. அதாவது காதலுக்கு வயசு தேவையில்லையாட்டுங்குது அப்படி சொல்லிட்டு சரி அவளுக்கே பிடிச்சிருக்கு, ஆனா அவங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம வீட்லயும் பொண்ணு தேடி அழுத்து போயிடுச்சு. சோ இந்த பொண்ணு நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு, எதுக்காக பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. சரி பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போய் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய காதலை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஓடிட்டு இருக்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஷார்ட் பிலிம் எடுக்கிற ஜோயல் தம்பி இருக்காரு பாத்தியா, அவரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல பல பஞ்சாயத்து உள்ள கொண்டு வந்திருக்காரு. அந்த பஞ்சாயத்து எல்லாமே நம்ம ஹீரோ தான் ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுல ஒரு பஞ்சாயத்து தான் முக்கியமான ஒரு வில்லன். சோ வில்லன் கிட்ட போயிட்டு பஞ்சாயத்து இருந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாத படத்துல ஹீரோயினே நடிக்கிறாங்க பாத்தியா, அந்த பொண்ணே நம்ம ஜோயல் லவ் பண்ணி வச்சிருக்காரு. சோ அந்த பொண்ணு லவ் பண்ற விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிய வர ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ ஷார்ட் பிலிம் எடுக்கக்கூடாது, நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்றான். சோ இது வரைக்கும் ஷார்ட் பிலிம் எடுத்தது எல்லாமே நீ டெலீட் பண்ணும், என் தங்கச்சி போட்டோலுமே வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ண இதுதான் என்னோட ஃபியூச்சர் பிலிம், இந்த படத்தை நான் எடுத்து ரிலீஸ் பண்ணதான ஃபியூச்சர்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கூத்தாடி அவங்க அண்ணன் கிட்ட பேசிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் பேசி கொஞ்சம் பணம் செட்டில்மெண்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் வம்பு வளர்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் தம்பிக்கு அட்வைஸ் பண்ண சோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா என் ஷார்ட் பிலிம் ஃபியூச்சர் பிலிமா மாறும் அப்படின்னு சொல்றாரு. இவன் தொல்லை தாங்க முடியலடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிறாரு. இன்னொரு சைடு
சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினி நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அந்த ட்ரிப்ல மொத்தம் லேடிஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படி சொல்றாங்க. நீங்க மட்டும் வாங்க ஜஸ்டின் அப்படி சொல்லிட்டு ஜஸ்டின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி, அங்க இருக்கிற ஒரு சில ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு இவங்க எல்லாமே டூர் போறாங்க. அந்த டூர் போன இடத்துல இவங்க 2 பேருமே க்ளோஸா இருக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க பத்தியா, அந்த இடத்துல கண்டுபிடிச்சானா பிரச்சனை ஆகும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அந்த டூருக்கு வர நம்ம ஹீரோயினோட மாமா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மட்டும் கண்டுபிடிச்சாரு. சோ இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு இதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சோ டூரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பாருங்க சோ டூர்ல எடுத்த எல்லா போட்டோலயும் நம்ம ஜஸ்டின் தனியா தான் ஒதுங்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாத ஜஸ்டின் பயங்கரமா குடிப்பாரு. நம்ம ஹீரோயினி குடிக்க வேணாம்னு சொன்னதால அவரு குடியே நிப்பாட்டிட்டாரு. சோ இதெல்லாமே பாக்குற ஹீரோவுடைய மாமா இவங்க 2 பேரும் ஒருவேளை லவ் பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. இந்த விஷயத்த ஜஸ்டின் கிட்டே வந்து கேட்க, சார் எனக்கு அவளுக்கு அவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கு வயசு, இதுல போயிட்டு நான் அந்த பொண்ணை எப்படி லவ் பண்றது அப்படி சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் தலைக்கு மேல ஏறி இருக்கு, தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே ஒன்னா கார்ல இருக்கிற ஒரு போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட காட்டிடுறாரு. அதை பார்த்த உடனே அவங்க அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகி, எது அவன் கூட நீ லவ் பண்றியா, அவனுக்கு உனக்கு எவ்வளவு வயசு டிஃபரெண்ட் இருக்குன்னு தெரியுதா இல்லையா அப்படி சொல்லிட்டு அம்மா பயங்கரமா கோவப்பட்டு நம்ம ஹீரோயினி அடிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போகணும், சோ உனக்கு படிப்பு வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ இதெல்லாமே பாக்குற நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோயினி தன்னுடைய லைஃப்ல வந்து ஒரு பெரிய வரமா பாக்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல நம்ம ஹீரோக்கு ஒரு லைஃப் இருந்திருக்கு, அந்த லைஃப் அத்தோட முடிஞ்சு போனதால இதுக்கப்புறமே யாரும் வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் இருந்திருக்காரு. சோ இப்ப அவங்களா தேடி வந்து அவங்களா போயிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க பாத்தியா, நீ அவனை கல்யாணம் பண்ணி கூடாது, அவனை பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு பைபிள் கிட்ட சத்தியலாம வாங்கி அந்த வீடியோ எடுத்து நம்ம ஹீரோவுக்கே அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே கான்டாக்ட் இல்ல. சோ இப்படியே வருஷங்கள் நாட்கள் மாதங்கள்னு சொல்லிட்டு ஓடி போயிடுது. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய தம்பி ஜோயல் இருக்காரு பத்தியா, அவரு அந்த ஷார்ட் பிலிமை எடுத்து எந்த பொண்ணை வச்சு ஷார்ட் பிலிமை எடுத்தாரே அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த கல்யாணத்துக்காக ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினி ஊருக்கு வரும்போது கூட பாருங்க நம்ம ஜெசின் மேல இருக்கிற அன்பும் காதலும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. நம்ம ஹீரோ எவ்வளவோ அவாய்ட் பண்றாரு நம்ம ஹீரோயின்ட்ட பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு, ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்கல்ல கொஞ்சமா பேசி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸே என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க 2 பேருமே பேசுறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய இவங்க 2 பேரும் அதாவது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பேசிட்டு இருக்கு. அந்த இடத்துல பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயினி. இதை தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ பயங்கர ஃபன்னா பேசிட்டு இருக்கு. இப்ப கூட நீ கொஞ்சம் கூட மாறி இருக்கா பாத்தியா, இப்படி இருந்தா உன் மேல எந்த பொண்ணு தான் காதலிக்க மாட்டா, அதனால தான் நானும் காதலிச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்ல, சரி உங்க அம்மாவெல்லாம் விடு உனக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டா உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட, உன் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், நான் உன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேணாவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இடு சிறுப்பால நாய் அப்படின்ற மாதிரிலாம் அவமானப்படுத்துறாங்க. அதெல்லாமே தாண்டி நம்ம ஹீரோயினி நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி இவங்க யாருமே வேணாம், உனக்கு நான் எனக்கு நீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை கூட்ட அந்த இடத்துல இருந்து கிளம்பியே போயிடுறாங்க. சோ இதெல்லாமே பாக்குற நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காரு பாத்தியா, வீடு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கட்டும், சின்ன வயசுல இருந்து அவளுக்காக நீ ஏதாவது பண்ணிருக்கியா, இது ஒண்ணுதானே அவ கேட்டிருக்கா, அவளுக்காக இதை பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் லைட்டா சமாதானம் ஆயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதோட இந்த படத்தோடைய கதையும் முடிக்கிறாங்க. சோ கதைப்படி பார்த்தனா இந்த படத்துல பெருசா எதுவுமே இல்ல, ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இந்த படத்தை நகர்த்தி அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகுது. என்னோட ரிவ்யூ எக்ஸ்பிளனேஷன் அப்படி இப்படி இருந்தாலும் படத்தோடைய ஒன்லைன் சொன்ன பத்தி அதுதான் படத்தோடைய கதையே. சரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, டேக் கேர், பை.